அதுவும் நம்ம ஸ்பெஷலாக பல வருடங்களாக சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு சிறந்த முறையில் நல்ல தீர்வுகள் கொடுத்துட்ருக்கோம். இந்த சிம்டம்ஸ்லாம் நமக்கு இருக்குது, நம்ம டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்து அதற்கான சிகிச்சைகள், ஸோ மைல்டாக இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கும்போதே அதற்கான மூலிகைகள் நீங்கள் எடுக்கும்போது கம்ப்ளீட்டாக இது ரிவர்ஸ் ஆகிடும். இல்லை ஈவினிங் டைமில் நான் எடுக்கிறதுக்கு இதில் பசி எடுக்கக்கூடிய நேரத்தில் நல்ல ஆரோக்கியமானதாக இருக்கணும், இல்லை இந்த சிறுநீரக பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரியானதாக இருக்கணும். டைரெக்டாக வரவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வந்து ஸ்பெஷலாக இது சாப்பிடுங்க வேண்டான்னு நம்ம நோட் பண்ணி கொடுக்குறோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி நோட் பண்ணி கொடுத்து இப்போ ஒரு 3 months இது ரொம்ப நல்ல ஹெல்த்தியாக இருக்குன்னு நிறைய பேர் பாசிட்டிவாக ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். தொடர்ந்து பல பதிவுகளில் சித்தர்கள் சொன்ன நிறைய விஷயங்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். அதுவும் நம்ம ஸ்பெஷலாக பல வருடங்களாக சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு சிறந்த முறையில் நல்ல தீர்வுகள் கொடுத்துட்ருக்கோம். அதாவதுங்க புரோட்டீன் லீக்கேஜ் இருந்தாலோ, இல்லை க்ரானிக் கிட்னி டிசீஸ் உங்களுக்கு இருக்குது, இல்லைங்க எனக்கு டயபெட்டிக் நெஃப்ரோபதி கண்டிஷன், சுகர்னால் சிறுநீரகம் அதிகமாக பாதிப்புக்கு உள்ளாயிருக்கு அப்படின்னு சொல்கிறவங்க, இல்லைங்க அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் எனக்கு வந்து இப்போது கிட்னி ப்ராப்ளம் இருக்குது, இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்ருக்குறோம். நம்ம பதிவை பார்த்துட்டு இந்த சிம்டம்ஸ்லாம் நமக்கு இருக்குது, நம்ம டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்து அதற்கான சிகிச்சைகள், ஸோ மைல்டாக இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கும்போதே அதற்கான மூலிகைகள் நீங்கள் எடுக்கும்போது கம்ப்ளீட்டாக இது ரிவர்ஸ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு சிறந்த முறையில் சித்தர்கள் சொன்ன வழிமுறைகள், மூலிகைகள். ஸோ ஒருத்தருக்கு ஸ்டார்டிங்கில் இந்த ஹெல்ப் நம்ம கொடுக்குறோன்னா செகண்ட் மந்த் ரிப்போர்ட் பார்க்குறோம். ஸோ மேக்ஸிமம் 1 month நம்ம மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு செகண்ட் மந்த்துக்கு வரும்போதே கண்டிப்பாக யூரியா கிரியேட்டின் லெவல், ஜிஎஃப்ஆர் எல்லாமே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். செகண்ட் மந்த் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் மெடிசன் ஆட் பண்ணணும். ஸோ இதை விட இவங்களுக்கு எந்த மாதிரியான மூலிகைகள் இதில் சேர்த்து கொடுத்தா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், அந்த மாதிரியெல்லாம் பார்த்து தான் நம்ம சிகிச்சை கொடுக்கறதுனால தான் நிறைய பேர் சிறுநீரக பிரச்சனையிலிருந்து ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு வந்து இன்றைக்கி ஆரோக்கியமாக இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்பொழுது நிறைய பேருக்கு இருக்கிற டவுட், டயட் என்னங்க சாப்பிட்லாம் மேடம், ஏற்கனவே உப்பு குறைக்க சொல்லிட்டீங்க, லோ சோடியம் தான், ஒவ்வொருத்தருக்கும் எந்த அளவு நீங்கள் உப்பு எடுக்கணுன்றதும் நம்ம சொல்லிடுறோம் சரிங்களா? ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டீங்க, நான்வெஜ்லாம் இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லியாச்சு, ஸோ எந்த உணவு காலையில் எடுத்தால் எனக்கு பெஸ்ட்டாக இருக்கும், இல்லை ஈவினிங் டைமில் நான் எடுக்கிறதுக்கு இதில் பசி எடுக்கக்கூடிய நேரத்தில் நல்ல ஆரோக்கியமானதாக இருக்கணும், இல்லை இந்த சிறுநீரக பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரியானதாக இருக்கணும், ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் டயட் ஒன்று சொல்லுங்கள். ஈஸியாக 10 minutes இதை நீங்கள் ரெடி பண்ணிடலாம். ஸோ வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் எனக்குன்னு தனியாக குக் பண்ணி கொடுக்குறாங்க, அவங்களுக்கும் சிரமமாக இருக்குது அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறீங்க. இதை நீங்களே ரெடி பண்ணிக்கலாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக. சரிங்க, இதில் என்னென்ன பண்ண போகிறோம், இதில் ஸ்பெஷலாக ஒரு மூலிகை பவுடர் நம்ம சேர்க்க போகிறோம். ஏற்கனவே நீங்கள் சித்த மருந்துகள் எடுத்துக்கிட்டு இருந்தாலும் இந்த மூலிகை பவுடரை இதனோட சேர்த்துக்கலாம். இல்லைங்க எனக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குது, இல்லை யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வருது, யூரின் போகும்போதெல்லாம் எரிச்சல் இருக்குது, சிறுநீரகத்தில் கற்கள் இருக்குது, ரீனல் ஸ்டோன்ஸ், எனக்கு வந்து அடிக்கடி இந்த பிரச்சனை வருதுங்க, ரீனல் கால்குலை வந்துடுது, அதை அடிக்கடி நம்ம வந்து சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணுறோம், திரும்ப 1 year 2 years ஒன்ஸ் இந்த மாதிரி இருக்குது, இல்லைங்க நான் அப்ராடில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ஸோ ஒவ்வொரு டைம் அங்கே இருக்கக்கூடிய கிளைமேட்டாக இருக்கட்டும், உணவு முறையாக இருக்கட்டும், ஏன்னா கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கிற நிறைய பேர் சொல்கிற விஷயம் இது தாங்க, நான் வந்து அப்ராடில் ஒர்க் பண்ணுறேன், அங்கே இருக்கக்கூடிய கிளைமேட்டோ உணவோ நல்ல ஒரு வெப்ப நிலை அதிகமாக வெப்பமாக இருக்கக்கூடிய இடத்துல நான் இருக்கிறதுனால இது அடிக்கடி எனக்கு இந்த பிரச்சனை வருதுங்க, பைல்ஸ் ஃபிஸ்டுலா வர்றதோட எனக்கு கிட்னி ஸ்டோன்ஸும் அதிகமாக ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஒவ்வொரு முறை நான் வெக்கேஷனுக்கு வரும்போதெல்லாம் இந்த சர்ஜரி பண்ணுறதுக்கே எனக்கு நேரம் சரியாக இருக்கணும் சொல்கிறீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் பெஸ்ட்டாக வாரம் ஒரு 2-3 முறை இந்த காலையில் இந்த பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கலாம், மாலை நேரத்துலையும் இதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நல்ல ஒரு ஹெல்த்தியானது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் என்னன்றது நான் சொல்கிறேன். இதுக்கு நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, இந்த மில்லட்ஸில் பனிவரகு அப்படின்னு ஒன்று இருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்க? ஸோ நம்ம திணை, சாமை இதே மாதிரி தாங்க பனிவரகு, இதை வாங்கி வச்சுக்கோங்க. இது என்ன பண்ணணும்னா, ஒரு 1 கிலோ வாங்குறீங்கன்னா தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு இதை உலர்த்தி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து இதை எடுத்து வாஷ் பண்ண வேண்டியதில்லை, இது நல்லா உலர்த்தி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க.
அதுக்கப்புறம் இதில் நம்ம சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் சிவப்பு அவல், கெட்டி அவல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது எடுத்துக்கணும். ஸோ அதுவும் வந்து ஒரு 1 கிலோ அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஸோ இதையும் நல்லா தண்ணி விட்டு வாஷ் பண்ணிவிட்டு உடனே உலர்த்திடணும். ரொம்ப நேரம் தண்ணி இருக்கக்கூடாது. ஸோ தண்ணி விட்டு வாஷ் பண்ணிவிட்டு உடனே வெயிலில் வச்சு உலர்த்தி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது ரெண்டுமே நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை நீங்கள் வெளியூரில் எங்கேயாவது இருக்கீங்க அப்படின்னாலும் இதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போய் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதில் ஒரு மூலிகை பொடி சேர்க்கணும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, அதில் என்னென்ன மூலிகை பொடி சேர்க்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ முதல்ல வல்லாரை. ஸோ வல்லாரை பொடி எவ்வளோ தேவைன்னா 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஸோ வல்லாரை அப்படின்னு சொல்லும்போது நம்ம உடலில் சிறுநீரகங்களுக்கு இது ரொம்ப நல்லது. நிறைய பதிவுகளை நான் சொல்லியிருக்கேன். வல்லாரை கற்பம் பற்றியும் நம்ம நிறைய விஷயங்களில் பேசியிருக்கோம். சரிங்களா? வல்லாரை பொடி 50 கிராம் எடுத்துக்கோங்க. சீந்தில் பொடி. ஸோ நம்மக்கிட்ட ஸ்பெஷலாக கொடுக்கக்கூடியது அந்த சீந்திலிருந்து செய்யக்கூடிய ஒரு கற்பம் மருந்து, அமிர்தவள்ளி கற்பம். ஸ்பெஷலாக என்ன நிறைய பேர் இதை ஆர்டர் பண்ணி வாங்கிட்டே இருக்கிறீங்க. ஸோ 1 மந்த் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா எனக்கு அந்த மெடிசன் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா அது அமிர்தவள்ளி கற்பமாக தான் இருக்கும். ஸோ அமிர்தவள்ளி கற்பம் அப்படின்னு சொல்கிற ஒரு மெடிசன் இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா சீந்தில் தான் அமிர்தவள்ளின்ற பேர். சீந்தில் 50 கிராம், சீந்தில் பொடி வந்து 50 கிராம். ஸோ வல்லாரை, சீந்தில், வெள்ளை கரிசலாங்கண்ணி 3. ஸோ வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடியும் 50 கிராம். இது 3மே 50 கிராம் எடுத்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. சரிங்களா? இது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மிளகு 50 கிராம், சீரகம் 50 கிராம் லேசாக வறுத்து பவுடர் பண்ணிக்கோங்க. ஃபைன் பவுடராக கூட வேணால், கொஞ்சம் கொரப்பாக பவுடர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இது ரெண்டுமே தனித்தனியாக வச்சுடுங்க. ரொம்ப சிம்பிளாக நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1/2 கப் அந்த பனி வரகு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ 1/2 கப் எடுத்துக்கோங்க. நல்ல சிவப்பு கெட்டி அவல் 1/2 கப் எடுத்து வச்சுக்கோங்க. 2 1/2 கப் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ ஒரு கடாயில் ஒரு பேன் எடுத்து வச்சுருங்க. ஸோ பேனில் ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் விட்டுட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க கொஞ்சம் இஞ்சி, பூண்டு இதனோட சேர்த்துட்டு தண்ணி நீங்கள் வந்து இது 1/2 கப் எடுத்து வச்சுருக்கீங்கன்னா அப்போ 1 கப். அப்போ 1 கப் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு 4லிருந்து 5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. வாட்டர் அதில் சேர்த்துட்டு அது பாயில் ஆனோடனே ஸோ இதை நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஸோ பனிவரகு, சிவப்பு அவல் ரெண்டும் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது அது பாதி வெந்துட்டு இருக்கும்போதே நம்ம என்ன பண்ணால் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரகம் பொடி, ஏற்கனவே இஞ்சி பூண்டு நல்லா சாப் பண்ணி அதில் ஆட் பண்ணியிருக்கோங்க. இதில் மிளகு சீரகம் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அதனோட 1/2 டீஸ்பூன் நம்ம அந்த மூலிகை பொடி வச்சுருக்கோம் இல்லைங்களா, 3 மூலிகை பொடி ஒன்றா கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து இதில் போட்டுக்கணும். ஸோ வல்லாரை, சீந்தில், வெள்ளை கரிசலாங்கண்ணி 3 கலந்து வச்சுருக்கோம். இது வந்து 1/2 டீஸ்பூன் போட்டுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை வந்து மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். ஸோ இதில் கொஞ்சமாக நீங்கள் வந்து இந்த கொத்தமல்லி இலைகள் எல்லாமே சேர்த்து எடுத்துக்கலாம். உப்பு சேர்க்கக்கூடாது. உங்களுக்கு யூரியா கிரியேட்டின் லெவல் எந்த அளவுக்கு இருக்கோ நம்ம கொடுத்துருக்குற டயட் படி உங்களுக்கு எந்த அளவு உப்பு சேர்க்க சொல்லியிருக்கோம், இல்லைங்க உப்பு சேர்க்காதீங்க கொஞ்ச நாள் ஒரு 20 டேஸ் உப்பு சேர்க்காதீங்கன்னு சொல்லியிருப்போம், அவங்க உப்பு சேர்க்காதீங்க. உங்களுக்கு எந்த அளவு சொல்லியிருக்கோமோ அந்த அளவுக்கு லைட்டாக உப்பு சேர்க்கணுன்னா ரொம்ப லைட்டாக யார் யாருக்கு எந்த அளவு நம்ம சொல்லியிருக்கிறோமோ அந்த அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ காலையிலையோ இல்லை மாலை நேரத்துலையோ இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். ஈஸியாக உங்களுக்கு டைஜஷன் ஆகும். யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்காது, உடல் உஷ்ணமாகாது, நல்லா எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணலாம். ஏங்க இது கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க தான் சாப்பிடணுமா? கண்டிப்பாக சுகர் பேஷண்ட்ஸ் எடுத்துக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இதை தாராளமாக இந்த மூலிகை பொடியோட சேர்த்து எடுத்துக்கலாம். கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க, ஏன்னா இதில் வந்து நம்ம வல்லாரை, கரிசலாங்கண்ணிலாம் சேர்த்துருக்கோம், நல்லா டேஸ்டியாக இருக்கும். லிவர் ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் இந்த டிஷ்ஷை நீங்கள் எடுத்துக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ டைரெக்டாக வரவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வந்து ஸ்பெஷலாக இது சாப்பிடுங்க வேண்டான்னு நம்ம நோட் பண்ணி கொடுக்குறோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி நோட் பண்ணி கொடுத்து இப்போ ஒரு 3 மந்த்ஸாக இது ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக இருக்குன்னு நிறைய பேர் பாசிட்டிவாக ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. நீங்களும் இதை எடுத்துக்கோங்க. சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு சித்த மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.